பேசுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். கவனிங்க. நான் இங்க ஃபர்ஸ்ட் பேசுறதுக்கு அன்மியூட் பண்றது நந்தினி அன்மியூட் பண்ணியிருக்கேன். Hi sir, good morning. Hi leaders, good morning to all. I am Nandini. நான் DFS 2.7 பிரான்ச் டைரக்டர் லெவலில் இருக்கேன். என்னோட அப்ளைன்னு பார்த்தீங்கன்னா டைமண்ட் டைரக்டர் நவீன் ப்ரோ அண்ட் கோல்டு டைரக்டர் தேவா ப்ரோ. நான் எப்படி வெஸ்டேஜ் ஜாயின் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, நான் சோசியல் மீடியா பார்த்தா ஜாயின் பண்ணேன். நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப். எனக்கு வந்து 2 இயர்ஸ்ல ஒரு பேபி இருக்கா. ஸோ என்னால் வந்து வெளியிலலாம் வேலைக்கு போக முடியாத சுச்சுவேஷன்ல ஏதாவது ஆன்லைன் ஜாப் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். எதுவுமே எனக்கு செட் ஆகலை. அப்புறம் வந்து வெஸ்டேஜை பார்த்தோன்னே மைண்ட்ல ஒரு சிங்கம் அனுச்சு ஓ அப்படின்ட்டு சரி. அப்புறம் அவங்க அப்ளைன் கான்டாக்ட் பண்ணி அவங்க வந்து எல்டிபி பார்க்க வச்சாங்க. பார்த்தோன்னே ஓகே எனக்கு செட் ஆகும் அப்படின்னு தோணுச்சு. எல்லாரும் சொல்லுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனே பெஸ்ட் இம்ப்ரெஷன். அந்த மாதிரி எனக்கு வந்து வெஸ்டேஜ் எனக்கு செட் ஆகுற மாதிரி தோணுச்சு. ஜாயின் பண்ணேன். 3 டேஸ் வந்து பைலட் பேட்ச் ட்ரைனிங்லாம் முடிச்சேன். பார்த்ததுலேயே ஓரளவு பேசிக்கா ஏதாவது ஒர்க் அப்படின்னு தெரிஞ்சுதான் பிசினஸ் எனக்கு புரிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் ஜாயின் பண்ணி ஃபர்ஸ்ட் வீக்லேயே 8% லெவல் வந்தேன். செகண்ட் மந்த் பார்த்தீங்கன்னா நான் 12%ங்கிறத அச்சீவ் பண்ணேன். அச்சீவ் பண்ணிட்டு அப்புறமேட்டு நான் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தனால மட்டும் தான் என்னால் சக்ஸஸ் பண்ண முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் ஜாயின் பண்ணி 75 டேஸ்லேயே வந்து பிரான்ஸ் டைரக்டர் வந்து நான் அச்சீவ் பண்ணேன். அது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் கன்சிஸ்டன்சியாக ஒர்க் பண்ணேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் ஜாயின் பண்ணதுலேருந்தே கன்சிஸ்டன்சி அப்புறம் வந்து யூஸ் பண்ணி 2ஆம் தேதி ஆனால் கண்டிப்பாக நான் பர்ச்சேஸ் பண்ணிடுவேன். எனக்கு எந்த ஒரு சுச்சுவேஷன் இருந்தாலும் நான் 2ஆம் தேதி ஆனா பர்ச்சேஸ் பண்ணிட்டு என் டீமையும் பண்ண வச்சிட்டு இருக்கிறேன். எனக்கு இப்போ ஒரு 5 மெம்பர் வந்து 2ஆம் தேதி ஆனா பர்ச்சேஸ் பண்ணிடுவாங்க. அதுக்காக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட அப்ளைன் நான் எந்த ஒரு டவுட்டா இருந்தாலும் என்னோட அப்ளைன்ட்ட வந்து கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கிட்டே இருப்பேன். அவங்க வந்து ஒரு டவுட்டை நான் 10 டைம் கேட்டா கூட ஓகே பரவாயில்ல, எவ்வளவு டவுட்டா இருந்தாலும் கேட்டு கிளியர் பண்ணிட்டு பொறுமையா பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ரீசன் பாத்தீங்கன்னா என்னோட அப்ளைன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரகிள்ஸ் வரும். யாருக்குதான் ஸ்ட்ரகிள்ஸ் வராம இருக்கும்? எல்லாருக்கும் ஒரு விதமான ஸ்ட்ரகிள்ஸ் வரும். அந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் தாண்டி நம்ம பண்ணையில தான் அந்த சக்சஸ்ங்கிற ஒரு இதுக்குள்ளேயே வர முடியும். ஸோ பாத்தீங்கன்னா தொடர்ந்து எல்லாருமே பண்ணிக்கிட்டே இருங்க. நம்மளுக்கு எந்த ஒரு விஷயமுமே டக்குன்னு கிடைச்சிருச்சுன்னா அதோட வேல்யூ புரியாது. நம்ம ஒரு விஷயத்த வந்து இப்போ ஒரு ஒர்க்கே பண்றோம், அதை மிஸ்டேக் பண்ணி தொடர்ந்து மிஸ்டேக் பண்ணதான் நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸுங்கிறதே கிடைக்கும். பண்ணிக்கிட்டே இருக்கணும். டக்குன்னு உடனே கிடைச்சிச்சுன்னா அதோட வேல்யூ என்னன்னு புரியாது. ஈஸியா கிடைச்சிச்சுன்னா அதோட தமிழ்ல சொன்னா அருமைங்கிறது அதோட புரியாது. ஓகேங்களா? அதனால வந்தாலும் டிமோட்டிவேட் ஆனாலும் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருங்க. பண்ணிக்கிட்டே இருந்தா கண்டிப்பா சக்சஸ்ங்கிறது பண்ணலாம். அப்புறம் வந்து நம்ம எல்டிபி ஒரு 10 பண்ணிக்கிட்டே இருந்தா நம்மளோட ஸ்ட்ரென்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ண வச்சுட்டே நம்ம நெக்ஸ்ட் லெவல் போகலாம். முக்கியமா நம்ம வெஸ்டேஜ்ல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒண்ணு என்னன்னு பாத்தீங்கன்னா, கோ நெக்ஸ்ட்ங்கிற வார்த்தையை வந்து நம்ம மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். கோ நெக்ஸ்ட்ங்கிற வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருந்தா நம்ம வந்து கண்டிப்பா சக்சஸ்ங்கிறது சீக்கிரம் வந்துடும். ஒருத்தவங்க பண்ணலையா அதனால வந்து நம்ம நம்மளுக்குதான் லாஸ். அதனால ஒருத்தவங்க வரலையா அவங்க என்ன ஆனாலும் பரவாயில்ல, அடுத்த ஆளு கோ நெக்ஸ்ட் போயிட்டே தான் கண்டிப்பா ஒருத்தவங்கள நம்மளுக்கான ஒரு ஆள் வருவாங்கல்ல. வந்துகிட்டு இருக்கையில நம்ம சக்சஸ். அப்புறம் நெக்ஸ்ட் பார்த்து சாரோட மீட்டிங்ஸ் டெய்லியும் அட்டன் பண்ணனால நான் இந்த வந்து மீட்டிங் ஸ்கிப் பண்ணவே மாட்டேன். ஸ்கிப் பண்ணனாலதான் நான் இந்த அளவு சக்சஸ்ங்கிறது நெக்ஸ்ட் நான் கண்டிப்பா சக்சஸ் பண்ணி நான் இன்னும் அடுத்த மீட்டிங்ல வந்து கண்டிப்பா நான் இதையும் தாண்டி நல்லா பேசுவேன்னு எனக்கு ஒரு கான்பிடென்ட் வந்திருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நான் ஒரே ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லிக்கிறேன். ரீசெண்டா என்னோட அப்ளைன் வந்து எனக்கு ஒரு வீடியோ அனுப்புனாங்க. சக்சஸ் வீடியோ அனுப்புனாங்க. அப்துல் நபீல் சாரோட சக்சஸ் வீடியோ. அதுல வந்து சார் வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி சொல்லியிருந்தாங்க. அதை மட்டும் சொல்லிட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு கழுகு வந்து மேல பறந்துட்டு இருந்துச்சாமா. கீழே வந்து தோட்டத்துல பாத்தீங்கன்னா கோழி குஞ்செல்லாம் நிறைய இருந்துச்சு. அந்த கழுகு பறக்கிறத பார்த்துட்டு அந்த கோழி குஞ்செல்லாம் வந்து அழுதுச்சாமா. உடனே அந்த கழுகு கீழே வந்து எதுக்காக அழுக்குறீங்க அப்படின்னு கேட்டுச்சாமா. அதுக்கு வந்து அந்த கோழி குஞ்சுங்க சொன்னிச்சாமா, நீங்க வந்து உங்களுக்கு ரெக்க இருக்கு, எனக்கு ரெக்க இருக்கு, ஆனா நீங்க மேல பறந்துகிட்டே இருக்கீங்க, எங்களால பறக்க முடியல அப்படின்னு சொல்லிச்சாமா. அதுக்கு அந்த கழுகு சொல்லிச்சா, கத்துக்கிட்டு பறங்க அப்படின்னு சொல்லிச்சாமா. ரெக்கையில எல்லாம் ஏறி உட்காருன்ட்டு ரெக்கையில ஏறி வச்சுட்டு மேல வந்து கழுகு மேல நோக்கி பறந்துகிட்டே இருந்துச்சாம். சுத்திட்டு வந்து கீழே விட்டுட்டு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன்.
நீங்க வந்து இனிமே பறக்க கத்துக்கிறது நீங்க வந்து நீங்களா தான் பறக்க கத்துக்கணும். சொல்ல வேண்டிய சொல்லிட்டு பறந்து கத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு ஆனா அந்த கோழி குஞ்சுங்க என்ன பண்ணுச்சு, அது வீட்டுக்கு வந்து நடந்தே போணுச்சாமா. இதுலயுமே என்ன புரியுதுன்னா, நம்மளோட அப்ளைன் வந்து நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணி, எல்லா விஷயத்தையும் கைட் பண்ணி கொண்டுட்டு போவாங்க. அத கேட்டு செஞ்சா மட்டும் தான் நம்மளால வந்து கண்டிப்பா சக்சஸ் பண்ண முடியுங்கிறது இந்த ஸ்டோரி மூலியமா எனக்கு புரிஞ்சுச்சு. தேங்க் யூ சோ மச். இப்ப பேசுறது இருக்கு, ஹாப்பியாவும் இருக்கு. தேங்க் யூ சோ மச் சார். விஷ் யூ வெல். ஓகே, தேங்க்யூ. ரொம்ப கிளியரா ஒரு ஸ்டோரிலாம் சொன்னீங்க. குறிப்பா வந்து நீங்க வந்து 75 டேஸ்ல, அதாவது 2.5 monthsல நீங்க வந்து குவாலிஃபை பண்ணிருக்கீங்க. அந்த அளவுக்கு கன்சிஸ்டண்டா அந்த பிசினஸை புரிஞ்சுக்கிட்டு பண்ணியிருக்கீங்க. உண்மையாலுமே வந்து உங்களை அப்ரிஷியேட் பண்றேன். இன்னும் மேலும் மேலும் அச்சீவ் பண்ணணும்னு நான் விஷ் பண்றேன். ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, ஒரு 3 பர்ச்சேஸ் தான் அவங்க பண்ணியிருப்பாங்க வெஸ்டேஜ்ல. 3 மாசம் தான், 2.5 மாசங்கும் போது அந்த மூணு பர்ச்சேஸ் தான் பண்ணியிருப்பாங்க. அதுக்குள்ளேயும் குவாலிஃபை பண்ணியிருக்காங்க. நிறைய விஷயங்களை பிசினஸ் பத்தி கத்துருக்காங்க. நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. இவங்க பேச்சிலேயே நமக்கு தெரியுது இந்த பிசினஸ் அந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு பண்றாங்க அப்படின்னு. அந்த அளவுக்கு வந்து நீங்களும் இன்வால்மெண்ட் காமிச்சிங்கன்னா தான் சக்சஸ் பண்ண முடியும். நீங்களும் உங்களுக்கு எந்த அளவுக்கு இன்வால்மெண்ட் இருக்கு, எந்த அளவுக்கு வந்து நீங்க இந்த பிசினஸை வந்து உங்களுக்குள்ள ஒரு தேடுதல் இருக்கு, ஆர்வம் இருக்கு. இந்த ஆர்வம் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஏதோ பாக்குறீங்க, ஏதோ அப்ளைன்னு சொல்றாரு, ஏதோ லிங்க் வருது.